மனிதன் செய்துவிட்டு பாவத்தை மனிதன் செய்துவிட்டு மன்னிப்பை கடவுளிடம் கேட்கும் அதிசய புறவி மனித புறவி என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையிடம் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்வாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை தமா வழிநடாத்துவார். தாரா பிரபஞ்ச நன்றி கூறுவார். இன்றைய சொற்பொழிவு அம்மா என்றால் அன்பு, அரவணைப்பு, ஹீலிங் எப்படி நடக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம். அன்பால் இணைவோம். இப்போது நாங்கள் தியானத்துக்கு செல்ல ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். வாழ்வை இனிதாக்குவது அன்பு, கஷ்டங்களை எல்லாம் மீளச் செய்வது அன்பு, குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துவது அன்பு, உலக வாழ்க்கையை சுவைக்கச் செய்வது அன்பு, அழகற்றதற்கு அழகு ஊட்டுவது அன்பு, அன்பு பொலியும் இடம் சுவர்க்கம், அன்பு மறைவிடம் நரகம். மனமே நீ அன்பில் ஊறி வளர்க. அன்பும் சிவமும் ரெண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று கூறி உங்களை தியானத்துக்கு அழைத்து செல்லுகின்றேன். தியானத்துக்கு முன்பு இளம் சூடான நீரை தியானத்திற்கு முன்பும் பின்பும் அருந்துவதால் நாவறட்சி குறையும், கழிவுகள் அகற்றப்படும். சுகமான ஆசனத்தில் தளர்ந்த நிலையில் அமருங்கள். முதுகுத்தண்டு நேராக அமையட்டும். கைகளை கோர்த்து மடியில் வையுங்கள். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றால் போட்டுக் கொள்ளலாம். முகத்தில் ஒரு மலர்ச்சி, புன்னகையும் மலரட்டும். நமது இயல்பான உள்மூச்சு வெளிமூச்சை 30 நிமிடங்கள் கவனிக்கப் போகின்றோம். இனியதொரு நல்லிசை உங்களை தியானத்திற்கு அழைத்துச் செல்லும். இசை நிறைவு பெற்றதும் நாம் இயல்பான நிலைக்கு வரப்போகின்றோம். இப்போது இந்த மியூசிக் உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கின்றது. Final 5 seconds, dear masters. Please be aware of your environment. You feel the difference and get peace in your mind. Gently place your hands on your eyes. 5, 4, 3, 2, 1. We did a good meditation. For the gratitude, let's clap our hands. Thank you. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Valha Valamudan, Valha Valamudan. Live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Anuruddhi Master and Sri Kanaraja Master for this platform. Thanks goes to Dhamma Master for guiding the meditation. Thanks goes to Selvi Master for playing the music. Thanks goes to Siva Mohan Master for displaying the flyers. And thanks goes to Bhavani Master for doing the recording. Thank you all. நன்றி தாரா. நாங்கள் இப்போது சிறிது அன்பை பற்றி, மகிழ்ச்சியை பற்றி சொல்ல இருக்கின்றோம். பிறர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவதும் அதற்கான காரணங்களாக கட்டமைப்பதுமே அன்பாகும். அன்பு புரிதலின் அடிப்படையில் அனைவருமே சம அளவில் இதனை விரும்புகின்றனர். இது உலகளாவியதும் மற்ற நிபந்தனைகள் அற்றதும் மற்றவர்களின் தேவைகளை உணர்ந்து கொள்ளும் பண்புகளையும் மற்றும் அவர்களின் மகிழ்ச்சிக்கு பங்களிக்கும் விருப்பம் ஆகியவையும் இதில் அடங்கும்.
நம்முடைய உறவினராக இல்லாவிட்டாலும் அல்லது அவர்கள் நமக்கு என்ன செய்திருந்தாலும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் எல்லோரும் சம அளவில் அதனை பரப்ப வேண்டும். அன்புதான் மகிழ்ச்சியான மிகப்பெரிய ஆதாரம் ஆகும். அன்பு என்பது புற உணர்வுகளோடு எப்போதும் கலந்திருக்கின்றது. ஆரோக்கியம் இல்லாத இணைப்பால் நாம் ஒருவரது நற்குணங்களை மிகப்படுத்துகின்றோம். உண்மையாகவோ அல்லது கற்பனையாகவோ அவர்களின் குறைபாடுகளை மறக்கின்றோம். நாம் அவர்களை பற்றி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நம் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் வருத்தம் அடைகின்றோம். நான் உன்னை நேசிக்கின்றேன், என்னை எப்போதும் விட்டு செல்லாதே, நீ இன்றி என்னால் வாழ முடியாது என்றெல்லாம் சிந்திக்கின்றோம். உண்மையான அன்பு என்பது நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் எல்லோரிடத்திலும் பாகுபாடில்லாத அன்பை செலுத்த விரும்புதல் நம்மை நாமே விரும்புதலாகும். நமக்கு நாமே அன்பு செய்ய எத்தனைக்கும் போது இன்பத்திற்கான தீராத ஆசை மற்றும் பொழுதுபோக்கிற்கான விரும்புதல் அல்ல. இவற்றிலிருந்து நாம் பெரும் சிற்றின்பமானது நீடித்திருக்காது. முடிவில் அதன் தேவையானது அதிகரித்தே இருக்கும். உண்மையிலேயே நம்மை நாம் நேசித்தால் தற்காலிக இன்பத்தை விட்டுத்து உண்மையான நீடித்திருக்கும் மகிழ்ச்சியை கண்டறிய முயற்சிக்க வேண்டும். நிஜத்தில் நம்மை நாமே நேசித்தால் அதன் பின்னர் நம்மால் பிறரை உண்மையாக நேசிக்க முடியும். அம்மாவின் பெயர் அமிர்தானந்த மயியை பற்றி பேசும்போது அன்பு என்ற உணர்வு மிகவும் நெருக்கமாக இசைக்கப்படுகின்றது. குறிப்பாக அவர் தரும் அன்பு கட்டி, அதாவது தர்சன் அனுபவத்தில் அது தெளிவாக உணரப்படுகின்றது. ஒருவர் அம்மாவால் அணைக்கப்படும் போது பலர் எந்தவிதமான தீர்ப்பு இல்லாத முழுமையான ஏற்றுக்கொள்ளுதலை உணர்கின்றார்கள். அந்த கணத்தில் மன அழுத்தங்கள் மெதுவாக கரைந்து உள்ளத்தில் அமைதி உருவாகின்றது. சிலருக்கு அது ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் மாற்றமான அனுபவமாகவும் இருக்கின்றது. ஆன்மீகமாகவோ அல்லது மனவியல் ரீதியாகவோ பார்க்கப்பட்டாலும் அந்த அணைப்பு மனித அன்பில் சக்தியை உணர்ந்து ஒரு தருணமாக இருந்து மனிதர்கள் தங்களை புரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் கவனிக்கப்பட்டவர்களாகவும் அமைதியில் மூழ்கியவர்களாகவும் உணரச் செய்கின்றார்கள். இப்போது சிறு குறிப்பு ஆங்கிலத்தில். Amma, Mata Amritanandamayi teaches that love and compassion are the core principles for spiritual growth and social change, often summarized as universal motherhood or Visva Matravam. Her teachings combine selfless service, karma yoga, devotion, bhakti, and wisdom, jhana, to purify the mind, promoting environmental stewardships, education, and social empowerment. Core principles and teachings: universal motherhood, cultivating an attitude of unconditional love and patience towards all beings, transcending biological roles. Okay. யார் இந்த அம்மா? இந்த பெரிய கேள்விக்கு பதிலாக என்ன சொல்வோம் என்று தெரியாது. இருந்தும் சிறிதாக ரியாக்ட் பண்ணாமல் வழியை வழியாக வைத்து எதிர்பார்ப்பு இல்லாமல் பெரிய வெற்றியை நோக்கி நடந்தவர் அம்மா. 500,000 மக்களை அரவணைப்பு செய்தவர் அம்மா. அரவணைக்கும் போது ஆக்சிடோசின் என்னும் ஹாப்பி ஹோமோன் சுரக்கின்றது. அரவணைப்பு ஹீலிங்கை உண்டாக்குகின்றது, நம்பிக்கையையும் கொடுக்கின்றது. அது மாத்திரமல்ல, கட்டி அணைக்கும் போது அவரின் ஆத்மீக ஆற்றலின் ஒரு துளியை பக்தர்கள் வருவதாகவும் கூறப்படுகின்றது. இப்போ நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் போட்டு பார்க்க போகின்றோம். பவானி நல்லதொரு வீடியோ பார்த்தீங்கள். அவர் அழகாக 9 வயது குழந்தையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தார். அன்பர்களின் வழியை மாற்ற வந்த அம்மா பற்றி இன்னமும் பல வீடியோக்கள் உள்ளன, நீங்கள் பார்க்கலாம். குழிக்குள் விழுந்து வரை தூக்கிவிடும் அம்மா அருள் பாடிக்கட்டும் உங்களுக்கு. இப்போது உங்கள் கருத்தை சொல்லுமாறு
அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சரஸ், நான் உங்களைத்தான் யோசிச்சு இந்த கட்டி அணைப்பதால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்பதை உங்கள் சைக்காலஜி இதை விளங்கப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. அன்பு தேவை அறிந்து உதவி செய்வதில் வரும் மகிழ்ச்சியை விட வேறு ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்காதுன்றது எனக்கு நல்லா விளங்கும். அன்பு அது அன்கண்டிஷனல் லவ். அம்மா தருகிறது அன்கண்டிஷனல் லவ். ஒன்றேமே தேவையான போது யாருக்கென்றாலும் தேவையான போது எங்கள் அன்பை கொடுப்பதில் நாங்கள் குறைந்து போவதில்லை. அந்த கட்டிப்பிடிப்பதால அந்த அன்பை நாங்கள் ஒன்றுமே சொல்லாமல் மற்றவர்களுக்கு விளங்கத்தக்கனையாக இருக்கும். எங்களுடைய மனத்தை எங்களை பற்றியும் விளங்கக்கூடியதாகவும் இருக்கும். நாங்கள் அநேகமாக எங்களுடைய நாட்டில் கட்டிப்பிடித்து நாங்கள் அப்படி இருக்கவில்லை என்றாலும் அவள் கேரளாவில் பிறந்து அப்படி ஒன்றை தொடங்கி, அதாவது ஒரு பெண்ணாக இருந்தே அப்படி செய்கிறது வெல்லம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் பிறகு அவள் அறிய அறிய மற்றவர்கள் அதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் அவள் அப்படியே போகக்கூடியதாக இருந்து இப்போ பெரிய அளவில் உலகத்தின் அன்பையுமே பெற்றுக்கொண்டா. அப்படி நாங்கள் எல்லோருமே எங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களின் தேவை அறிந்து இயலுமானது இவ்வளவோ செய்யலாம். எங்களை அன்பாலை என்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த காணொலியை காட்டினதுக்கு மிக்க நன்றி. நன்றி சரஸ். உண்மையாக அதாவது அவ கட்டி அணைப்பதை, ஒரு இளம்பெண் கட்டி அணைப்பதை சமுதாயம் முதலில் வெறுத்தது. ஆனால் அப்பவே அவாக்கு இங்கிலீஷ் ஆட்கள் கட்டிப்பிடிக்கிறாங்களான்னு தெரிஞ்சிருக்குது. அப்போதான் அன்பு பரிமாறப்படும் என்று தெரிந்திருக்கின்றது. நான் மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்ளுகிறேன். இப்போது ஜேம்ஸ் மாஸ்டரை அழைக்கின்றோம். எல்லோருக்கும் நிறைந்த நன்றி. அதாவது இந்த ஒரு நிகழ்வு ஒரு மனிதனை அன்பு செய்வதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை. அன்னை தெரேசா செய்ததும் அதுதான். ஓரத்திலே இப்படி இருக்கிறார்களே, யாரும் இவர்களை கவனிக்க இல்லையே என்று அவர்களே கொண்டு போய் வைத்ததுதான் அன்னை தெரேசாவையும் புனிதமாக்கியது. அதாவது என்ன விவிலியம் என்ன சொல்லுகின்றது என்றால், மானிட மொழிகளிலும் வானதூதர் மொழிகளில் பேசினாலும் அன்பு இல்லை என்றால் எனக்கு ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலானேன். இறைவாக்கு உரைக்கும் வரம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, மறைபொருள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருக்கிறேன். ஆனால் அறிவெல்லாம் பெற்றிருக்கிறேன். மலையை கூட இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அன்பு இல்லை என்றால் என்னிடம் ஒன்றும் இல்லை. நான் என் உடைமையை எல்லாம் வாரி வழங்கினாலும் உடலையே சுட்டெரித்தாலும் என்னிடம் அன்பு இல்லை என்றால் எந்த விதமான பயனும் இல்லை. அதுதான் விவிலியம் சொல்லுகிற கருத்து. இந்த தளத்திலே நாம் வந்து பெற்று கொண்டது அந்த அன்பைத்தான். எடுத்தவுடன் எதிர்பதில்கள் வழங்காமல் அமைதியான பதில் வழங்குவதற்கு எம்மை மாற்றி அமைத்தது இந்த தளம்தான். இந்த அன்பைத்தான் இன்று நாங்கள் கண்டோம். உண்மையிலே மிக நிறைவாக இருந்தது. நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. இப்போ வரதாமாவை விடவா தமயந்தி? வரதாமா ரெடியா? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே தாராவும் அம்மாவும் ஆக சேர்ந்து அம்மாவை பற்றி அருமையான வீடியோ எங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த அம்மாவை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இவ்வளவு விவரமாக கேள்விப்பட இல்லை. அத்தகைய ஒரு தாய், ஒரு அம்மா அன்பை பெருக்கி அன்பினாலே வருகின்ற அல்ல கொடுக்கக்கூடிய சேவைகளை எல்லாம் செய்து வருகின்றார். தன்னுடைய நாட்டிலே மாத்திரமல்ல, பிற நாடுகளிலும் சென்று பலரை அரவணைத்து இந்த அன்பினால் உலகம் அசைய வேண்டும் என்ற தத்துவத்தை பரப்பிக் கொண்டிருக்கிற
ஒரு ஆள் அவர் நெடூழி வாழ வேண்டும், அவருடைய சேவை பெருக வேண்டும், அன்பு பெருக வேண்டும். அன்பே சிவா. நன்றி தாரா அம்மா. நன்றி பரதேசன் அம்மா. தமயந்தி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். அந்த அம்மாவுக்கு அன்போடு சேர்ந்து வேறொரு ஏதோ ஒரு சக்தியும் இருக்கின்றது என்று எந்த மனம் சொல்லுறது. அந்த சக்தியால தான் அவ அந்த அந்த அன்பால அவ எல்லாரையும் ஈந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு மனமும் அன்பும் அன்பால அவ எல்லாரையும் அப்படியே அவட்ட எல்லாரும் அந்த ஒரு ஆசீர்வாதம் மாதிரி ஒரு இது மாதிரி போய் எல்லாரும் எடுக்கணும். நன்றா இருந்தது கேட்க. முதல் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளவு டீட்டெயிலா கேள்விப்படையில. இன்றைக்கு நீங்க தமாவும் தாராவும் சேர்ந்து தந்தது மிகவும் சந்தோஷம். அவ பற்றி கேள்விப்பட்டது மிகவும் நன்றா இருந்தது. நல்ல ஒரு அம்மா. அவ நீடூழி 100-120 வருஷத்துக்கு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இன்னும் கணக்கு அவ பற்றி கேள்விப்பட்டால் நல்ல என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தமயந்தி. இந்த வீடியோவை நான் போட சொல்லி தரேக்க நான் ஜோதிச்சோம் எல்லாரும் விரும்புவினமோ எனக்கும் தெரியாது. வாட்சி கொண்டு போகத்தான் இவ்வளவும் செய்திருக்கிறாங்க இருந்தது. ஓகே, நன்றி. இப்போ அவட ஆற்றல்கள், அவட அன்பு ஆற்றல், அவட அன்பால் ஈர்க்கப்பட்டார்கள். பணத்தையும் எல்லாத்தையும் ஈர்த்தார். இப்போது எங்கள் சாந்தியக்கா வாங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாரா மாஸ்டர், தமா மாஸ்டர், முதல் தமா மாஸ்டர் டாரா மாஸ்டர் என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா குழந்தை, அதைத்தான் இன்றைக்கு நீங்க வீடியோ மூலமாக தாய் அன்பை பற்றி வடிவாக சொன்னீர்கள். ஆனா எனக்கு இங்கு அவ வந்த பொழுது நான் 2-3 தடவை போயிட்டு எனக்கு அவ கட்டிப்பிடிக்கிற வாய்ப்பும் கிடைத்தது. அதே போல நான் கேரளால போயும் அவ பார்த்து அங்கு அவன் ஆசிரமத்துல இருந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு எனக்கு என்னவோ வரப்பிரசாதம் கிடைத்தது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவன் நீங்க சொன்ன மாதிரி அன்புக்கு மொழி இல்லை. இப்ப தமயந்தி சொன்ன மாதிரி எனக்கு கட்டி பிடிக்க ஒரு சக்தி, அந்த ஆள்ல இருந்து எங்களுக்கும் அந்த சக்தி, அன்போடு மனதோடு நாங்கள் ஒரு ஆளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் மனதார நாங்கள் யோசித்தால் அந்த அரவணைப்பில இருந்து ஒரு சக்தி எங்களுக்கு வரும். அதுதான் அவ காட்டினார். அதோட சரஸ் சொன்ன மாதிரி அரவணைக்கும் பொழுது நல்ல ஆக்சிடோசின், செரோட்டோனின் என்றெல்லாம், என்டோஃபின் என்றெல்லாம் எங்கட உடம்பில வந்து அவ மூலமாகவும் எங்கட உடம்புல போகும். அவ கதைக்கிறது ஒன்றும் இல்லை, சும்மா கேப்பா, அரவணைப்பா. அதிலே எங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறது நான் உணர்ந்து கொண்டேன். அன்புக்கு மொழி இல்லை, அதுதான் முக்கியம். அந்த நாங்கள் கர்ம வினையோ எதா செய்தாலும் யாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று, எந்த வாழ்க்கையிலேயும் யாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஐயோ காசு இல்லை என்று சொன்னால் எனக்கு எங்கேயோ இருந்து காசு வரும், எங்களோட டாக்ஸில இருந்து ஒரு ரீபேட் வரும், எங்கிருந்தும் அது வரக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஆனால் மனதார உதவி செய்ய வேண்டும் என்று எங்களோட மனதில இருந்து வந்தால் அதற்கு போல ஒருத்தருக்கும் இல்லை. தாய் அன்பு, அதுதான் அவ எல்லோரும் அம்மாண்டு சொன்னார்கள். அவைய போயிட்டு அவ கேரளால இன்னும் இருக்கு அந்த ஆசிரமத்துல. அவ நல்ல வடிவா பாடுவா, பஜன் எல்லாம் பாடுவா. அங்க எல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கு உங்கள் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு விடப்பெறுகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி தமா மாஸ்டர், டாரா மாஸ்டருக்கு. நன்றி சாந்தி மாஸ்டர். அம்மா சாப்பாடு இல்லாத ஏழைகளுக்கு களவெடுத்து சாப்பாடு கொடுக்க தண்டிப்பாரா. அப்ப களவெடுத்ததுக்கு நல்ல அடி வேண்டுவாவாம். அந்த வலியையும் பொறுத்து மற்றவர்கள் பசி வலியை போக்கியவர் அம்மா. இப்போ ஆனந்தி பாலதாசன் அவர்கள் வருகின்றார்கள். நன்றி தமா மாஸ்டர், தாரா மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். அன்பு வந்து நாங்கள் ஒரு சதவமே செலவழிக்க தேவையில்லை, மிகுதியாக கொடுக்கலாம். இல்லை, அதுவும் அன்பாண்டா அன்பு தான். அம்மாவுக்கு மறுபெயர் அன்பு தான். மிகவும் அருமையான காணொளி. உங்களை பற்றி கேள்விப்பட்டுக்கிறேன். நான் ஒரு நாள் மீட் பண்ணேன்ல, கேரளாவில் இருந்த பாபா இந்த கணக்கு சேவைகள் எல்லாம் செய்கிறாண்டு
மெடிக்கல் மற்றது எஜுகேஷன் அது இது எல்லாம் எடுத்து நிவாரண பணிகள் எல்லாம் செய்து மிகவும் அருமையாக நடத்தி கொண்டு போகிறாண்டு. இங்கே ஒருக்கா கனடாவுக்கு வந்தவா தான் அது இங்கே கொஞ்சம் தூரம் வந்திருந்தவா நான் போய் மீட் பண்ணவும் இல்லை. ஆனால் அருமையான ஒரு அம்மாண்டு தான் இது. அம்மாண்டில் பொதுவாக அன்புண்டா அம்மாண்டு சொல்லலாம். அதுக்காண்டி இதில் உள்ள அப்பாக்கள் கோய்க்காதேங்கோ. அன்புண்டா எல்லாரும் தான், அப்பாவோ அம்மாவோ எல்லாரும் தான் அன்புக்கு கொடுக்கலாம். அன்பு எல்லாரும் கொடுக்கலாம். இந்த தியானத்தில் நிறைஞ்சு வழிகிறது அன்பு. ஆனபடியால் நாங்கள் ஒரு தடையும் சொல்ல தேவையில்லை. மிகவும் அருமையான காணொளி. இதை காட்சிப்படுத்தியதற்காக நன்றி. வணக்கம். நன்றி. ஆனந்தின் பாலதாசன் 8 வயதுல குடும்ப பொறுப்பை ஏற்றார். வீடு கழுவி சமைச்சு பிள்ளைகளை பார்த்து மாடு வீடு எல்லாம் பார்த்தவன். இருந்தாலும் அந்த வலிகளை சுமந்தாலும் அவருக்கு விரக்தி இருந்தாலும் அவர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தொடங்கியிருக்கிறார் லேட்டர். மற்றது மற்றவர்களோட இவ ஒத்து பார்த்த மற்ற 9 வயது பிள்ளைகள் விளையாடி கொண்டு திரியினம் என்று அப்படி ஒத்து பார்க்க இல்லை. ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு சென்றார் அவர் பிரதரை. அப்ப இது உனக்கு பாரமா இருக்கே என்று கேட்க அவர் சொன்னார், இது பாரம் இல்லை, இது எனது சகோதரன் என்று சொன்னாரா. அப்படி மனம் படைத்தவர், இன்னும் சிறு வயதிலேயே இந்த அறிவு படைத்தவர் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பவானி சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தம்மாவும் தாராவும் இது ஒரு அருமையான ஒரு வீடியோ போட்டீர்கள். அம்மான்ற இதையும் எங்களுக்கு சொன்னீர்கள். எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனா இதை நான் ஒரு காலம் மீட் பண்ணல. எங்கேயும் வந்தவாம் யூகேக்கு, ஆனால் நான் மீட் பண்ணல. ஆனா எனக்கு இப்ப இது ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவர் தெய்வ பிரவியன் தான் சொல்ல வேணும். எல்லாருக்கும் அது வராது. அவர் தெய்வ பிரவியன் தான் நான் சொல்லுவேன். அதோட எல்லாரையும் அரவணைச்சு சின்னல இருந்தே அன்பாக இருக்கிறது வேறென்று தான் சொல்ல வேண்டும். எல்லாராலையும் அது முடியாது. அந்தபடியால் அவர் தெய்வ பிரவியன் தான் வர வேணும். இப்படி நீங்கள் இந்த வீடியோவை போட்டு எங்களுக்கு நினைவூட்டியதற்கு மிக நன்றி. ஏதோ வந்தோண்டு வந்ததா நாங்கள் இதை பெருசாக யோசிக்கவில்லை. இதை நீங்கள் காட்டி எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்திருக்கிறீர்கள். இன்னொரு முறை எங்கேயாவது வந்தால் இங்கே யூகே அப்படி எங்கே வந்தால் போய் பார்க்கலாம். அதில் ஏதாவது சந்தோஷம் எங்களுக்கு ஒரு வரம் இருந்தால் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி அம்மா. நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நன்றி பவானி மாஸ்டர். மீனம்பிகை மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் தலைகீழாத்தான் சொல்ல போறேன். தாரா மாஸ்டருக்கும் தமா மாஸ்டருக்கும் மிக்க நன்றி. எனக்கு அவ்வளவு அன்பு தாராவில. அப்ப நான் முதல் தாராவை தான் சொல்லுவேன். கோவிக்காதீங்க தமயந்தி அம்மா. நானும் அம்மாவாக மாறுகின்றேன். நீங்க உண்மையா அம்மா அன்பு அன்பு சொல்லிக்கு எனக்கு உண்மையா நல்ல சந்தோஷமா அந்த ஸ்பீச்சே போய் கொண்டிருந்தது. ஆனா அதுக்கு தக்கது நீங்க போட்ட அந்த வீடியோவும் அருமை. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு விளக்கமே கேள்விப்படையில. நீங்க லண்டனுக்கு வந்து நாங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டோமேன்னுதான் கொஞ்சம் ஒரு கவலையா இருந்தது. அவ இருப்பா, நிறைய ஆண்டுகளுக்கு இருப்பா, திரும்பவும் வருவா, நாங்கள் எல்லாரும் பார்ப்போம். அருமையா இருந்தது அந்த வீடியோ. இவ்வளவு டீட்டெயிலா நான் கேட்கல. ஒரு சின்னனா வாசிச்சு அந்த படத்தை பார்த்த உடனே நான் நினைச்சிட்டேன் அந்த அம்மாவை பற்றி தானே ஏதோ கதைக்க போயினோன்னு. பேருந்து பார்த்தா நீங்கள் அன்பை பற்றி கதைச்சு கொண்டு போறீங்க. அப்ப என்னவோ நான் அப்ப நாளை ப்ரோக்ராம் ஆக்கும் அதை நினைச்சு கொண்டிருந்தேன். அருமை. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். அந்த அம்மாவுக்கு வாழ்த்துறதுக்கு முதல் எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த உங்கள் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இது இந்த வீடியோ 15 நிமிஷம் தான். அப்ப கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அம்மா ஏன் அழுதா என்ற கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமாயும் சிவா மோகன் பதில் சொல்லலாம். அம்மா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி அம்மா. அந்த அம்மா அழுததுக்கு பதில் சொல்ல முதல் எனக்கு உண்மையாகவே இந்த விடயம் ஆரம்பத்துல இது எப்படி இருக்கும் என்று யோசிச்சேன் நான். ஆனா நல்ல விஷயம். எப்படி என்று சொன்னா, இப்ப நாங்க எல்லாம் ஒரு பாரம்பரியத்துக்குள்ள வாழ்ந்த ஆட்கள். எப்படி
இப்படி ஒரு ஹக் கொடுத்து ஒரு ஆணையோ பெண்ணையோ, பெண்ணுக்கு கொடுத்தாலே அங்க அவாண்டமா எங்களை திட்டுவார்கள் ஊர்ல. பெண்ணுக்கு கொடுத்தாலே அப்படித்தான் திட்டுவார்கள் எங்களுடைய எல்லோரும், எங்களோட அம்மா பாட்டி அம்மம்மா முழு பேருமா சேர்ந்து. அப்ப இது ஆணுக்கு பெண்ணுக்கு இல்லாமல் அவ செய்திருக்கிறா. அவள ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கலாம். முதலாவது அவ அந்த சக்திய கொடுக்கறதுக்காகத்தான் வரவழைக்கப்பட்ட ஒரு அம்மாவாகவும் அவ இருந்திருக்கலாம். அது அவட பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னா அவ சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறா. இப்ப பத்ரிஜி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து வந்து அவர் கொடுத்த தியானத்தை இந்த நாங்க கொண்டு செல்றோம். நாங்க அதை எடுத்து செல்றோம். எல்லோரும் எல்லா இடங்களையும் எடுத்து செல்ற மாதிரி அவக்கும் ஒரு ஒரு உணர்வு கொடுக்கப்பட்டு அவ வந்திருக்கிறா. அவ அந்த விஷயத்த அவ செய்கிறா. ஆனா நாங்கள் அதை சாதாரணமாக எங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலிருந்து வந்து அதுவும் வடகிழக்கு தமிழ் பெண்கள் கடைசி வரைக்கும் இதுகளை செய்தால் எத்தனையோ சொல்லடிக்கு நாங்கள் உட்பட வேண்டும். நிறைய சொல்லடி எங்களுக்கு வரும் எங்களோட எல்லோரு இடத்துல இருந்தும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. என்றாலும் அவட அந்த செயற்பாடுகள் இருக்குது, மிக அருமையான செயற்பாடு. அவர் சிறு வயதிலேயே இன்னொருவர் உண்ண வேண்டும் என்று சொல்லி களவெடுத்து கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த கொடுக்கின்ற அந்த மனம் எல்லோருக்கும் வராது. களவெடுத்தால் அதுல நல்ல உணவு இருக்குது, தானதை உண்ணலாம், தனக்கு தானது வேணும் என்று சொல்லி சில பேர் செய்யறதும் இருக்கின்றது. சில விஷயங்களை நாங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தால் கூடி எல்லோரும் லஞ்சத்தை பெற்று விட்டுத்தான் மற்ற காரியங்களை செய்வார்கள். ஆனால் களவெடுத்து ஒருவர் உணவு கொடுத்து மற்றவர்களுடைய பசி ஆடுற அந்த தன்மையை பார்க்கிறான்னு சொன்னா அவக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஜீவன் இருக்குது, நல்ல ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா இந்த உலகத்தை நேசிக்குது. உலகத்தை நேசிக்கும் போது அவக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஆணோ பெண்ணோ வித்தியாசம் தெரிய மாட்டுது, தெரியாது அவருக்கு. இவரை நான் ஹக் பண்றேன் அல்லது கட்டி பிடிக்கிறேன், இதால எனக்கு ஏதாவது ஆபத்து அப்படி என்ற அந்த சிந்தனையெல்லாம் அவருக்கு வராது. ஆனா நாங்க உண்மையில நாங்க பார்க்க வேணும் என்னன்னா அந்த சிந்தனைகள் சிலருக்கு இருக்காது. இப்ப நாங்க எல்லோரும் வாழ்ற இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல அந்த விடயம் பொதுவாக எல்லா வெள்ளக்கார ஆக்கள்கிட்டையும் அது இருக்குது. வேற்று நாட்டு ஆக்களும் இப்ப இதுகளை இங்க ட்ரெடிஷனலா பழகி செய்யணும். இப்ப எங்கட பிள்ளைகளும் இங்க பிறந்த பிள்ளைகள், அங்க இருந்து வந்த ஒரு வயதுல 10-12 வயசுல வந்த பிள்ளைகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இந்த விஷயம் அவர்கள் எளிதாக செய்கிறார்கள். எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆனா அந்த நேரத்துல நாங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசக்கூடாது. ஏன்னு சொன்னா அது அவர்களுடைய ஒரு உணர்வு. அவர்கள் அந்த விஷயத்தை செய்கிறார்கள், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இப்ப பெண்கள் செய்யக்கூடாது, இந்த பெண்கள் இவ கேரளாவில பிறந்தவ, இவக்கு தடை விதிச்சிருப்பாங்க அப்படி என்றெல்லாம் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த பஞ்சாங்கங்கள்ல சொல்றதான் நாங்க தொடர்ச்சியா பிடிச்சு கொண்டு வாரோம். அப்படி இருந்தா கூடி அவட செயற்பாட்டுல வேற வித்தியாசமான சிந்தனைகள் இருந்திருக்கலாம். அந்த சிந்தனைகள் பலரை மாற்றி இருக்கலாம், பலருக்கு நல்ல விடயங்கள் அதுல இருந்து தெளிவுகள் கிடைத்திருக்கலாம். அந்த வகையில அவ இன்று வரைக்கும் ஒரு அம்மாவாக அரவணைத்து வாழ்ந்திருக்கிறார். அவ்வளவுதான். அவ்வளவும் சொன்னாலே அவ பற்றி சிந்திச்சாலே போதும் என்று நினைக்கிறார். அவட உணர்வு நல்ல உள்ளுணர்வு. அவன் உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறான் தமாமா. யாருமே கவலைப்பட தேவையில்லை. அவ ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றா. அவ செய்கிற வேலையை எங்களால செய்ய முடியாது, அது நிச்சயம். சரிதானே? அவ செய்கின்ற அந்த வேலைகளை நாங்கள் யாருமே செய்ய முடியாது, நாங்க செய்ய மாட்டோம். எங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு, வேலிகள் இருக்குது, இதுகளை நாங்கள் தாண்ட முடியாது. ஆகவே நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய மதிப்பை நாங்கள் உண்மையாக வழங்க வேண்டும். அவட பணி தொடரட்டும். இங்க வருவாவா இருந்தா நாங்க எல்லாரும் ஒரு குழுமமா சென்று எங்களுடைய தியான குழு சென்று அவவை நாங்கள் சந்திக்கலாம். உண்மையிலேயே நல்ல விடயம் அவ செய்கின்ற விடயம் அவக்கு திருப்தியா இருக்குது. அவக்கு அது நல்ல திருப்தி அளிக்கிறது. மற்றவர்களுக்கு தான் அரவணைச்சு அவர்களுக்கு அன்பை கொடுத்து அவர்களுடைய துன்ப விடயங்களில தான் இன்பத்தை காட்டி அவர்களை இன்பத்தை வரவழைத்து செய்கின்ற அந்த விடயங்கள் அவக்கு நல்ல சிறப்பாக இருக்கிறபடியா அவ செய்கிறது அவக்கு பொருத்தமாக இருக்கும். நல்ல அருமையான விடயம். இதை போட்டு நீங்கள் எதிர்மறையான பதில்கள் வரும் என்றுதான் எதிர்பார்த்திருப்பீங்க தமாமா. உண்மையில எங்களுடைய தளத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தியானத்திலே இருக்கின்றவர்கள். அவர்களுக்கு சற்று வித்தியாசமா சிந்திக்கிற அந்த இது வந்து விட்டது, எல்லோருக்குமே வந்து விட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தளத்துல உண்மையாக தியானத்தை செய்தால் நாங்கள் அந்த விடயத்துக்கு நாங்கள் செல்லக்கூடியதா இருக்கும் என்று கூறிக்கொண்டு நல்ல அருமையான காணொளி. இப்படிப்பட்ட விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக போடலாம் அம்மா. உங்களுக்கும் தாராக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும், அந்த அம்மாக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி அம்மா, அனைவருக்கும் நன்றி. எங்க இருந்தாலும் அவ எங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு ஸ்கூலுக்கு நாங்க போனோம்.
அதுகள் இந்த ஏலெவல் பிள்ளைகள் ஹக் பண்ற விதத்தை பார்த்தா எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். எல்லாம் 1 2 3 4 எல்லாரும் வடிவா ஹக் பண்ணினோம். ஆனா அவைக்கு அதுல வித்தியாசமான ஃபீலிங் இல்லை. நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இல்லாட்டி எனர்ஜி குறைஞ்சிருந்தாலோ எங்களை ஒருத்தர் வந்து ஹக் பண்ணினால் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் என்பதும் உண்மை. அடுத்து நாங்கள் நிர்மலாவை அழைக்கின்றோம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நன்றி தம்மா மாஸ்டர். நான் இந்த அம்மா பற்றி எல்லாம் பேப்பர்கள் எல்லாம் படங்களோட வாரது. அப்ப நான் யோசிக்கிறேன் தாரா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் அதை பற்றி ஒருவரும் சொல்லவும் இல்லை, ஒருவர்டையும் கலைக்கவும் இல்லை. நான் வேலை செய்கிற இடத்துலதான் கொஞ்சம் குஜராத்தில் வேலை செய்யறவங்க, பின்ன அவங்ககிட்ட இதை பற்றி கதைச்சேன். பேப்பர் நாங்கள் இந்த டீ பிரேக்ல போனா பேப்பர்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். நாங்கள் அப்போ பார்த்துட்டு கேட்டேன், நான் வேற ஆள் அம்மா அம்மான்னு தந்துடுறாங்க, ஆக்கள் எல்லாம் போகிறாங்கன்னு. அப்போதான் அவங்க எனக்கு சொன்னவங்க இந்த கதையை பற்றி. ஆனால் அந்த நேரம் நான் கேட்டுட்டு ஓமண்டு இருந்தேன். நான் இப்போ தம்மா மாஸ்டர் சொல்லத்தான் அந்த அளவுக்கு பெருசாக யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. இப்போது ராஜேஷ் அம்மா வருகின்றார். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி தாரா அம்மாவும் தம்மா அம்மாவும் இப்படி ஒரு காணொலியை குழந்தைங்களுக்கு போட்டதற்கு. நான் இந்த அம்மாவை பற்றி நல்லாக கேள்விப்பட்டேன், ஆனால் காணொலி பார்த்தது இன்றைக்குத்தான். மிகவும் நன்றி. எல்லாரும் எல்லா கருத்துக்களையும் சொல்லி போட்டார்கள். ஆனா இவ ஒரு தெய்வப்பிறவி என்று தான் நான் சொல்லுவேன். யோசிச்சு பார்க்கல, உண்மையான மனித பிறவியில் இப்படியான இதுகளை நான் காணவில்லை. இந்த அம்மா பற்றி நான் கேள்விப்பட்டு இன்றைய காணொலியையும் பார்த்த பிறகு எனக்கு இவ ஒரு தெய்வ பிறவியாக இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறா போலதான் எந்த மனம் சொல்லுது. நான் சரியோ புளியோ தெரியாது. மிகவும் நன்றி உங்களுக்கு. நான் இந்த காணொலி பார்த்தது மிகவும் சந்தோஷம். தேங்க்யூ எல்லாருக்கும். நன்றி அம்மா. அடுத்து கான்குகநேசன். இதுக்கு நல்ல டைம் இருக்கும், நீங்க உங்களோட வசதிப்படி எடுத்துக்கொள்ளலாம். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லாருமே அம்மாவின் அற்புதங்களை கூறியுள்ளீர்கள். நான் அதுல கணக்க பேச விரும்பவில்லை. ஆனா நான் ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். என்னென்றால், இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை முதல் இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் சிவபெருமான். என்னென்றால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மார்க்கண்டேயர் பற்றிய தகவல். அதாவது என்னென்றால், ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு சிறுவன் பிறந்தார் மார்க்கண்டேயன் என்று. அவருக்கு விதியின்படி 16 வயதிலே அவர் இறக்க வேண்டும் என்பதுதான் அது விதி. அப்ப 16 வயது வரும் பொழுது, அது கதையின்படி நடந்ததை சொல்லுகின்றேன், பிறகு கேள்வி கேளால் அப்படி நான் பார்த்தது உண்டு. அப்ப அவர் என்ன செய்தார் என்றால், 16 வயது வரும் பொழுது, உங்களுக்கு இப்பொழுது தெரியும் உள்ள கோயில், நான் அந்த கோயிலை பற்றி பிறகு சொல்றேன், திருக்கடையூர் என்று சொல்லப்படுகின்ற, அங்கு சிவபெருமானின் பெயர் அமிர்தகடேஸ்வரர், அங்குள்ள அம்பாளுக்கு பெயர் அபிராமி. அந்த அபிராமி என்ற கோயில் அங்குதான் உள்ளது. அவர் அங்கு சென்று மார்க்கண்டேயர் என்ன செய்தார் என்றால், யமன் வந்து அவரின் மீது பாசக்கயிறை வீசுகின்றார் என்று கூறப்படுகின்றது. அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், சிவபெருமானியை கட்டிப்பிடித்தார். அப்ப சிவபெருமானியை கட்டிப்பிடிக்கிற அளவுக்கு அவர் இருந்தபடியால் சிவபெருமான் என்ன செய்தார் என்றால், தனது காலாலே யமனை உதைத்து விழுத்தி அவரை காப்பாற்றினார். அதிலிருந்து தான் அந்த கட்டிப்பிடி வைத்தியம் என்றது துவங்கினது. அது என்னென்றா, அது பிறகுதான் சொல்லுவார்கள், மார்க்கண்டேயர் இன்றும் 16 வயதுடையவர் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது என்றதைத்தான் நான் கூற விரும்பினேன். அதாவது அந்த கட்டிப்பிடிக்கிறது யாரை நாங்கள் கட்டிப்பிடிக்கிற வேண்டதான் பிரச்சனை. நல்ல மனமுள்ளவனை கட்டிப்பிடித்தால் எமது மனமும் நன்றாக வரும். ஆனா தீய குணமுள்ளவனை கட்டிப்பிடித்தால் எமது மனம் இருந்ததை விட கேவலமா போடும் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். இந்த அம்மா அவர்கள் நல்ல மனத்தை படைத்தபடியால் அவர் கட்டிப்பிடிக்கும் பொழுது அந்த நல்ல மனம் எவ்வாறு சிவபெருமான் மார்க்கண்டேயனை இறப்பில் இருந்து காப்பாற்றினாரோ அதே போல இந்த அம்மா கட்டிப்பிடிக்கும் பொழுது எமது துன்பங்களில் இருந்து எங்களை விடுபட பண்ணுகின்றார் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். நன்றி. கூட கதைக்க விரும்பவில்லை.
நன்றி ஐயா. உண்மையாக கட்டிப்பிடிக்கும் போது நல்ல உணர்வுகளும் கூடாத உணர்வுகளும் பரிமாறப்படுகின்றன அது அதான் என்று அதான் சிலர் கூறுகின்றார். அதான் அதான் என்ன கட்டிப்பிடிக்கும் பொழுது கவனமா இருக்கணும் கூறுவார்கள். எல்லாரும் எல்லாரையும் பிடிக்க கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன், ஒரு கெட்ட மனிதனை நாங்கள் போய் கட்டி பிடிக்கிறது அவ்வளவு அழகல்ல. அது அப்படி சில ஆக்கள் என்னென்ன அப்படி செய்கிறார்கள். யாரையும் கட்டி பிடிக்கிறாங்க. பணம் இந்த காலத்தில் என்ன பணம் படைத்தவனை கண்டடனே எல்லாரும் கட்டி பிடிப்பார்கள். ஆனால் அது பிழை. நல்ல மனம் உள்ளவனை கட்டி பிடிக்கிறது அவன் ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை. அதாலே எமது மனமும் தூய்மையாகும் என்றதுதான் எனது கருத்து. அதுல பிழை இருந்தா மன்னிக்கவும். நீங்க சொன்னா சரி. ஆனா நல்லவன் கெட்டவன் என்று ஒரு கண்டுபிடிக்க ஒரு கேமரா இருந்தா அது நல்ல நாங்க அப்படி இல்ல அது இல்ல உங்களுக்கு தெரியுமே, அது கண்டுபிடிக்கலாமா? என்னடா ஒரு ஊருக்கு போனீங்களா தெரியும் இவன் ஒரு கெட்டவன் என்று ஒரு பேரை வச்சிடுவார்கள். அப்ப அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் தானே. அவன் செய்கிற செயலை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களை யார் யார் இப்படிப்பட்டவன் என்றதை கண்டுபிடிக்கலாம். இந்த ஊர்ல கொஞ்சம் கஷ்டம் என்றா எல்லாரும் மறைஞ்சு வாழ்றபடியால் இப்ப எங்களோட ஊருக்கு கூட ஒரு ஊருக்கு பக்கத்துல அந்த ஊர்ல ஒரு கெட்டவன் நல்லவன் என்று பேரு அடிச்சு விடுவாங்க. இவனுக்கு பக்கத்துல போகவே கூடாதுன்னு சொல்லுவார்கள் இல்லையா? எங்களை சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சொல்லுவார்கள், இவனை கிட்ட அவனை கண்டானி கதைக்கவே கூடாதுன்னு எங்களுடைய அம்மா அப்பா சொல்லுவார்கள். அது கண்டுபிடிப்பார்கள். அது பிரச்சனை என்று இல்லை. அப்ப அவன் எங்களை வந்து கட்டிப்பிடிச்சா எங்கள் வாடும் அதோ கதைதான். நன்றி. நன்றி ஐயா. அடுத்து எங்கள் பஞ்சாச்சரம் ஐயா கருத்து கூற வந்திருக்கின்றார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அம்மாவை பற்றிய வீடியோவை எங்களுக்கு பிளே இருந்தீர்கள். நன்றி. கண்குவனேசன் ஐயாவும் எல்லாம் சொல்லிட்டார். நான் சொல்ல வந்தது இப்போ அரைவாசியை சொல்லுகிறேன். அது என்னென்னால் சிட்னிக்கு அவ வந்து ஒரு மண்டே தான் அதை ஆரம்பித்தவை. ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு ஹோலில் அவ ஆரம்பித்தா. முதல் கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. பெரிய க்ரௌடாக இருக்கையில் இப்படியே க்ரௌட் வந்து அந்த வீக்கெண்டுக்கு முதல்லே க்ரௌட் கூடி எல்லாம் கடைகளில் எல்லாம் இந்த கிரவுண்டில் கொண்டாந்து கொண்டெய்னரை போட்டு எல்லாரும் கடையை வச்சு ஒரு ஒரு காணிவேலாக போயிடுச்சு. எல்லாரும் வந்து அங்கே இருந்து கியூவில் நின்று 7 நாள் இவவே எல்லாரும் கட்டி பிடித்தார்கள். நானும் போய் அதை செய்து வந்தேன் என்றதை கூட சந்தோஷமாக கூறுகின்றேன். அம்மாவுக்கு அந்த 60 வயது இருக்கும், 10 வருஷத்துக்கு முதல். இப்போ 70 வயது என்று சொல்கிறார்கள். அவ ஒரு சிவ பூஜையும் செய்து அதில் பக்கத்தில் விபூதி பூதி சந்தனம் போட்டு கொண்டிருப்பா. வார எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு வணக்கம் சொல்லி அனுப்புவா. ஒரு சந்தோஷமா இருந்தது. நாங்கள் எல்லாரையும் நல்லவே என்று நினைச்சு கட்டிப்பிடிச்சா அவை நல்லவையா மாறிவிடுவினோம் என்றுதான் என்னுடைய கருத்து. இதை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அம்மா உயிரோடு இருக்கின்றாவா என்ற கேள்வி எழுந்தது. ஆம், அதற்கு உயிரோடு இருக்கின்றார் என்ற அவர் மரணம் அடைந்து விட்டார் என்று கூறும் மட்டும் இன்று மட்டும் அவர் உயிரோடு இருக்கின்றார். இப்போது ஜேம்ஸ் மாஸ்டரை அழைக்கின்றேன். ஒரு கருத்து பஞ்சாட்சரம் ஐயா கூறியிருந்தார். அந்த கட்டிப்பிடிக்கிறதன் மூலம் தீமை செய்தவர்களையும் கூட நல்லவர்கள் ஆக்கலாம் என்றது. அதாவது சாதாரணமாகவே நோயாளர்களை சரி செய்வதற்கு எத்தனையோ வசதிகள் இருக்கின்றன. இதிலே எத்தனையோ மருத்துவ வசதிகளும் இருக்கின்றன. ஒருவரை குணப்படுத்துவதற்கு அவரை தொட்டு குணப்படுத்த வேண்டி இருக்கிறது. இயேசுடைய பணியிலும் தொட்டு குணப்படுத்துகின்ற பணி இருந்தது. எங்களிடத்திலும் கூட மற்றவர்களை தொட்டு குணப்படுத்தக்கூடிய பணி இருக்கிறது. ஏனென்றால் அது இறைவன் தருகின்ற கொடை. அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதர்களூடாக அடுத்தவர்களை போய் சேருகின்றது. எனவே என்னுடைய எதிரி என்று கூட பார்க்காமல் அவருக்கு நான் வைத்தியம் செய்யும் பொழுது ஆண்டவனுடைய ஆறுதலை கொடுக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அழகான நிகழ்ச்சி தந்திருந்தீர்கள். நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. பாபு, சாட் பாக்ஸை வாசிக்க முடியுமா ப்ளீஸ்? ஆமாம், வாசிக்கிறேன். சாட் பாக்ஸ்.
மன்னிக்கணும். சாரி. அப்புறம் வாசிக்கிறீங்களா? ம். சரி வாசிக்கிறேன். தர்ஷினி, ஓகே ஐயா. ராஜா, அங்கட நாங்கள் மூன்று தலைவர் நாளை தியானம் செய்கின்றோம். உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். புதுக்க வந்தவர்கள் இதை பார்க்க தயவு செய்து 30 நிமிடங்கள் 3 தலைவர்கள் நாங்கள் தியானம் செய்கின்றோம். இந்த தியானத்தில் கலந்து கொள்வதால் எங்களுக்கு 15 விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது உடலிலும் மனத்திலும் என்று போட்டிருக்கிறார்கள். அதை ஸ்ரீ சுந்தரராஜ மாசின் தொடர்பு இலக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட ஜூம் இலக்கங்களும் அதற்குரிய அனுமதி இலக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவளை பார்த்துக் கொள்ளவும். ஆங்கிலத்திலும் இந்த தியானங்கள் நாங்கள் செய்கின்ற விவரங்கள் எல்லாம் இருக்கின்ற நீண்ட செய்தி முழுக்க வாசிக்கவில்லை. அது ஆங்கிலத்திலும் இருக்கின்றது. தமிழ் தெரியாதவர்கள் ஆங்கிலத்திலும் பார்த்துக்கொண்டு நீங்கள் ஸ்ரீஸ்கந்த மாஸ்டர் பங்கு பெற்று இதில் எங்கள் கலந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். I can't see any messages, அம்மா. ஓகே தான். ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று போடுறோம். பாட்டோட நாங்க முடிக்க போறோம். பாட்டை நீங்க ரெடி பண்ணுங்க. அது மட்டும் ஒவ்வொரு முறையும் இழுத்து பிடித்தேன், இம்முறை அறந்து விட்டது. மீண்டும் ஒட்ட வைக்க மனமில்லை, விட்டு விட்டேன், பிடிக்காமல் இல்லை. என் அன்பு அவர்களுக்கு தொல்லையாகி போனதால் இப்போது இந்த பாட்டோடு நாங்க நிறைவு செய்கின்றோம். Oh